இன்னைக்கு பார்க்க போகுது சீஸி பீஸா. அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா மாவு. என்ன சீஸி பன்னீர் பீஸா? சீஸ் பன்னீர் பீஸா ஓகேவா? அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, 5 பொருள். தண்ணியோட சேர்த்தீங்கன்னா 6 பொருள். இதுதான் அந்த பொருள். இப்போ போடுறது என்னென்னு பாருங்க. மாவு ஒரு 1/2 கிலோ. மாவு 1/2 கிலோ போட்டிருக்கிறாங்க. இதில் ஈஸ்ட்டு, இது ஈஸ்ட்டு உங்களுக்கு தெரியும், பேக்கரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. சுகர், இது சுகர். உப்பு, உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேசிய வேண்டியதான். ரொம்ப ஈஸியானது இது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாரிஸ் பிரவீன். நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது சீஸ் பன்னீர் பீட்சா. அதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கு தான் மாவு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். நீங்களும் இந்த இது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், கஷ்டம்லாம் இல்லை. ஈஸி இது தானே, இல்லை கஷ்டமா? ஈஸியான ரெசிபி தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி. மாவு 1 ஹவரில் மாவு ரெடி ஆகிடுமா பார்க்கலாம். எப்படி சீஸ் பீஸா எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சீஸி பன்னீர் பீஸா எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பன்னீரை வேற விட மாட்டல. மாவு பிசைகிறதுக்கு நல்லா விட்டு வீதியாக இருக்கணும். அப்போ தான் நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பிசைகிறதுக்கு. அதனால தான் நாங்கள் பெருசாக எடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு யானைக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி களி உருண்டை மாதிரி வந்துருக்குது. அப்போ நாங்கள் சாப்பிட போகிறது யானை சாப்பாடு. அப்போ நாங்கள் யானை சாப்பாடு சாப்பிட போகிறோமா? சொல்கிறேன், இந்த மாதிரி வரணும் மாவு. அதை அப்படியே உருட்டி அப்படியே யானை வாயில் வச்சிங்கன்னா அப்படியே உள்ளே போயிடும். பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் எடுத்து மேலே தடவுறாங்க. லைட்டாக அப்படி பண்ணிவிட்டு மாவும் பெருசாக பிசையலை, சும்மா லைட்டாக தான் பிசைஞ்சிருக்கிறாங்க. பார்ப்போம், 1 ஹவர் கழித்து பார்ப்போம் மாவு எப்படி உப்பி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஒரு துணி போட்டு இதை துணி போட்டு ஒரு ஈர துணியை போட்டு மூட வேண்டியது தான். மூடி இப்படியே வச்சிட வேண்டியதான். ஒரு 1 ஹவர் கழித்து பார்ப்போம் இது எப்படி உப்பி வந்துருக்குதுன்ட்டு. 1 ஹவர் கழித்து சந்திப்போம் மீண்டும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மாவு ஓப்பன் பண்ண போகிறோம். எப்படி வந்துருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்க எப்படி வந்திருக்கு. நல்லா என்ன சொல்கிறது, புளிச்சு போயிருக்கு. புளி ஸ்மெல்லு, அந்த புளிப்பு ஸ்மெல்லு. இனியா ஓகே வைங்க. மாவை ஒருக்கா இந்த மாதிரி செஞ்சு விட்டுக்கிட்டு இது அப்படியே இப்போ 2 உருண்டை ஆக்கிட்டு அப்படியே பீஸாக்கு தட்ட வேண்டியதான். இப்போது பீஸாவுக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. பேஸு பார்த்தீங்கன்னா இப்போது பேஸுக்கு மேலே வைக்க வேண்டியது என்னென்னு பார்ப்போம். அதுக்கு என்ன ரெடி ஆகுது. இது பீஸா சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 3 தக்காளியை இந்த மாதிரி நாளாக போய் வெட்டிட்டு அதுக்குள்ளே பூண்டு வச்சுட்டு சும்மா ஒரு 4-5 பல்லு பூண்டு, 2 மிளகாய். இதை நம்ம ஏர் ஃப்ரையரில் 180 டிகிரி செல்சியஸில் வச்சு ஒரு 20 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம். இது பேஸுக்கு மேலே தடவை சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. டொமேட்டோ சாஸ் தருவாங்களா, அதை நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுறோம். அதுக்காக ஈஸியாக செய்கிறது. ஆன் பண்ண இப்போ நாங்கள் ஏர் ஃப்ரையரில் வச்சுருக்கோம். நீங்கள் ஏர் ஃப்ரையர் இல்லாதவங்க ஓவன்லேயே நீங்கள் வைக்கலாம். உங்கள் வீட்டு ஓவன்லேயே வைக்கலாம். நீங்கள் சும்மா ஆயில் ஊற்றலாம், கொஞ்சம் ஆயிலும் சேருங்க, அப்போ தான் கொஞ்சம் இதுவாகும். பார்த்தீங்கன்னா இது 180ல் ஒரு 20 மினிட்ஸ் வைக்க போகிறோம்.
வச்சுட்டு எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ரெடி ஆகி போச்சு. பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி எப்படி வந்துருக்குதுன்ட்டு. பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இதை வந்து மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியது தான். அரைச்சி எப்படி சாஸ் ஆன பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பீஸா. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பீஸா என்னோடய மகளுக்கு, சின்னவளுக்கு. அவள் வந்து காய்கறி இதெல்லாம் போட்டால் சாப்பிட மாட்டாள். அதனால் அவளுக்கு வந்து ஒரு சின்னதாக போட்டு அவளுக்கு மட்டும் ஏர் ஃப்ரையரில் வைக்க போகிறோம் பீஸா. பாருங்கள், பேஸ் இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டிட்டு கையிலே தட்டலாம். பேஸு பெருசாக வேலை இல்லை. இந்த மாதிரி குத்துறது எதுக்குன்னா மாவு வந்து நல்லா உள்ளே வந்து வேவும். அப்போ தான் நல்லா வேவும், இல்லை வேவாது. இந்த தக்காளி காட்டணும் பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ரையரில் வச்சு அதை தான் வந்து இப்போ அரைச்சி வச்சுருக்குறோம். தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகா வந்து அரைச்சி வச்சுருக்குறோம். அரைக்கும் போது கொஞ்சமாக உப்பு போடணும். அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு போடணுமா? இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூனில் தான் வந்து தீத்தணும், இந்த தடவணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கோடு கோடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, ப்ரஷ்லையும் தடவலாம். ரொம்ப நீங்களாக உனக்கு அதை அரைச்சி விட. அப்புறமா எதுக்கு இதை வச்சு தடவின்னு இருக்கிற? நல்லா ஒரு நைஃப் எடுத்து தடவ வேண்டியது தானே, இல்லை ஸ்பூன் எடுத்து தடவ வேண்டியது தானே. எது இல்லாத மாதிரி இதை வச்சு தடவின்னு இருக்கிற. அவளுக்கு வேற என்ன போடலாம்? வேற சீஸ் மட்டும் போட. அவளுக்கு மஷ்ரூம் இது போடலாம், பன்னீர் போடலாம். அவளுக்கு பன்னீரை சாப்பிட மாட்டான். போடு, அது தெரியாது. அவளுக்கு அந்த சீஸு அந்த பேஸ் தான் வந்து அவளுக்கு விரும்பி சாப்பிடுவோம். அதனால் அவளுக்கு வெறும் சீஸும் பேஸ் மட்டும் போட்டு வைக்கிறோம். போதும்னு நினைக்கிறேன். மஷ்ரூம் சாப்பிடாதா? ஆனியன் குட்டி குட்டியா அப்புறமா வேணா எடுத்து வேணாம் போட்டுட்டு அப்புறம் எடுத்துடணும். பார்த்தாலே சாப்பிட மாட்டேன். அது பன்னீர் சும்மா 2 துண்டு போடு, சீஸ் மாதிரி தெரியாது அது. இந்த பன்னீர் வந்து ஹோம்மேடு, நாங்களே வீட்டில் செஞ்சது. பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பட்ரு போட்டு லைட்டாக சாத்திய பண்ணியிருக்கிறோம். லைட்டாக இது பண்ணியிருக்கிறோம். பன்னீர், வெங்காயம் சாத்திய பண்ணது என்னென்னதுன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், மஷ்ரூமு, கூஷத்து, இது 3 மட்டும் தான் லைட்டாக சாத்திய பண்ணியிருக்கோம் பட்டரில். ஏன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எடுத்து ஏர் ஃப்ரையரில் வைக்கிறாங்க. ஏர் ஃப்ரையரில் வச்சாச்சு. பார்ப்போம் இது எப்படி வருதுன்ட்டு. ஏர் ஃப்ரையரில் வச்சது ஆன் பண்ணி விடுங்க. ஓகே, அதை ஆன் பண்ணிட்டோம். எங்கள் ஃப்ரையரில் வந்து பீஸான்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, ஆப்ஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள், அதில் வச்சுருக்குறோம் நாங்கள். உங்கள் ஏர் ஃப்ரையரில் இன்கேஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து 200 டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹீட்டில் ஒரு 11 to 12 மினிட்ஸ் வச்சு பாருங்கள். மேக்ஸிமம் போதும். அதுக்குள்ளே வச்சிங்கனாலே உங்களுக்கு இதுவாகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பீஸா, பெரிய பீஸா போட போகிறோம். எப்படி போடுறதுன்னு பாருங்கள் வாங்க. இந்த பேஸில் வந்து இந்த தட்டில் வந்து பீஸா தட்டில் வந்து மாவை முதல்ல தடவிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும். இன்னும் கொஞ்சம் மாவு போடலாம், இல்லை ஒட்டும். இது வந்து பார்த்து வந்து கையிலே தான் விரிக்கிறது. நம்ம தட்டெல்லாம் தேவையில்லை, சும்மா அப்படியே கையிலேயே விரிச்சின்னு வரலாம். இப்போ கொஞ்சம் தடிசாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சாஃப்டாக வரும். ரொம்ப மெலிசாக தோசை மாதிரி ஊற்றுனீங்கன்னா வரட்டி மாதிரி ஆகிடும். அதனால் வந்து மெலிசாக போடாமல் கொஞ்சம் திக்னஸாகவே போடுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா பேஸை வந்து இந்த மாதிரி தட்டிட்டு கீழே வந்து காஞ்ச அந்த நார்மல் மாவு போடணும். அப்போ தான் வந்து பேஸில் வந்து ஒட்டாது. சும்மா இந்த மாதிரி கையிலே தட்டிட்டு அந்த மாதிரி குத்தவி விட வேண்டியதுதான்.
நல்லா கிட்ட கிட்ட குத்துங்க, அப்போ தான் வந்து மாவு வந்து நல்லா வேகும். எவ்வளோ குத்துறீங்களோ அவ்வளோ நல்லது மாவு வேகிறதுக்கு. டிவியா? ஆ டீட்டா? சீசா. சீஸா? இவளோட பாஷையை புரியறதுக்குள்ள அப்பா. அர்த்தம் பண்ணுங்க, அம்மா வந்து தரேன். உனக்கு பீஸா இதெல்லாம் சீஸ் போட்டிருக்குது, பீஸாவில் போட்டிருக்கு சீஸு. ரொம்ப இதுவாக தடவணும்னு இல்லை, சும்மா ஃப்ரிட்ஜை திறந்து கீழே போட்டு சும்மா லைட்டாக தடவுனா போதும். ரொம்ப திக்காக தடவை தேவையில்ல, லைட்டாக தடவுனீங்கனாலே நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக தடவுனீங்கன்னா வந்து ஒழுவ ஆரம்பிச்சிடும் சாப்பிடும் போது, உங்களுக்கு அந்த இது இருக்காது. ஓய் ஓய் ஓய், அது சீஸ் இல்லைம்மா, அது ஜாம்மா. இப்போ வந்து பாருங்கள், கீழே சும்மா ஒரு லேயர் லைட்டாக சீஸ் போடணும், ஒரு கோட்டிங். எனக்கு தெரிஞ்சு இதுவே சாஸு கொஞ்சம் கூட தான் தடவிட்டோன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சின்ன பீஸா ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணி பார்ப்போம், மகளுக்கு வச்சது எப்படி வந்திருக்கு பாருங்கள். சீஸ்லாம் நல்லா இதுவாகி. ஓய் ஓய், ரெடி ஆயிடுச்சு. ரெடியாக நல்லா சவுண்ட் வருது. பார்த்தீங்கன்னா மாவு பாருங்கள் எப்படி உப்பி வந்துருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் தான் இருக்குது, ஆனால் 3 மினிட்ஸில் வந்து கருகிடும். அதனால் வந்து அது ரெடி ஆயிடுச்சு, அதை நிப்பாட்டியாச்சு. இதுக்கு மேலே வந்து இப்போ வந்து நம்ம இந்த வதக்கி வச்ச கேரட்டு இதெல்லாம் போடணும். அதுக்கு மேலே கேரட்டில் வதக்கி வச்ச கத்திரிக்காய், மஷ்ரூமு, கூஷத்து, இந்த 3 மட்டும் வதக்கி வச்சுருக்கோம். ஆனியனு கேப்சிகம்லாம் வந்து பச்சையாக வச்சுருக்கோம், நல்லாயிருக்கும்ட்டு. இந்த டொமேட்டோ விரும்பப்படுறவங்க டொமேட்டோ போடலாம். நாங்கள் டொமேட்டோ வந்து சாஸில் போட்டதுனால டொமேட்டோ வந்து போடல, ஏன்னா எல்லாமே டொமேட்டோ அதிகமாகிடும் சொல்லிட்டு நாங்கள் போடல. இது வந்து குடமிளகாவும் வெங்காயமும் வந்து வதக்காமல் வச்சுருக்குறோம் பச்சையா. இது கத்திரிக்காய் வந்து பட்டரில் போட்டு வதக்கி வச்சுருக்குறோம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண வேண்டியது தான் அங்கங்கே சும்மா. இது கூஷத்து. என்னதும்மா வேணும்? அம்மா இது ஜாம்மா, இது சாப்பிட்றது இல்லைம்மா, இது வந்து பண்ணோட சாப்பிடணுமா, சும்மா சாப்பிடக்கூடாதம்மா. மீதி இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக மஷ்ரூம் போடுறாங்க. பீஸாவை கொஞ்சம் கூட தெரியக்கூடாது, ஃபுல்லாக மேலே வந்து மரக்கறி அது இதுன்னு இவ்வளோத்தையும் போட்டு அதிகமாக போட்டிருக்குற கத்திரிக்காவை. எங்களுக்கு நிறைய வேணும்னு நிறைய போட்டிருக்கோம். நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி கம்மியாக வேணும்னா கம்மியாக போடுங்க, நிறைய வேணும்னா நிறைய போடுங்க. பன்னீர் வந்து நட்சத்திராக்கு போடலாம், நம்மளுக்கு வேணாம் பன்னீர். சரி, போடவா? சும்மா லைட்டாக அங்கங்கே போட்டு விடு. இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ மாவில் இது ஒரே பீஸா தான், 2 பீஸா போடலான்னு பிளான் பண்ணது. ஆனால் மாவு வந்து விரிக்க பார்த்தீங்கன்னா ஒரு பீஸா தான் வந்தது. ஸோ அதனால் ஒரே பீஸா போட்டிருக்குறோம். மேலே சீஸ் போடலாம். மேலே வந்து திருப்பி இன்னொரு லேயர் வந்து சீஸ் போடணும். மேலே போடுற சீஸ் வந்து கொஞ்சம் கூடவாக போடுங்க, அப்போ தான் வந்து நல்லா மெல்ட் ஆகி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சீஸு நிறைய சாப்பிடக்கூடாதுன்றவங்க கம்மியாக போட்டு சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. நிறைய போட்டால் தான் அந்த நல்ல ஒரு ஜூசி மாதிரி காணும். அவ்வளோதான். இப்போ இதை தூக்கி அப்படியே
ஃபூருக்குள்ளே மைக்ரோவனில் வைக்க வேண்டியதுதான், ஓவனில் வைக்க வேண்டியதுதான். மைக்ரோவன்ற ஏன் முறை அப்படி வாயு ஓவனில் வைக்க வேண்டியதுதான். ஓவன் இப்போ வந்து ஓவனுக்குள்ளே வச்சாச்சு நம்ம எல்லாம் ரெடி பண்ணி. ஓவன் வந்து 250 டிகிரி பீஸான்னு ஆப்ஷன் எங்களுக்கு இருக்குது, அந்த ஆப்ஷனில் வச்சுருக்குறோம். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 250 டிகிரி மேக்ஸிமம் 10 மினிட்ஸில் எங்களுக்கு ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஊர் கொஞ்சம் ஹீட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஹீட் ஆன உடனே டக்குன்னு ரெடி ஆகிடும் பீஸா. பார்க்கலாம் பீஸா ரெடி ஆன உடனே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபூர் நல்லா ஹீட் ஆகிருக்கு. இங்கே வந்து ஃபூருன்னு தான் சொல்லுவாங்க ஓவனை. பாருங்கள் சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகுது. இப்போது இன்னொரு மேக்ஸிமம் 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இது 5 மினிட்ஸ் கூட ஆகாது, அதுக்கு முன்னாடியே ரெடி ஆகிடும். பார்ப்போம். பார்த்தீங்கன்னா பீஸா ரெடி ஆகிருச்சு. பாருங்கள் இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரணும், மேலே மாதிரி கோல்டன் இந்த பொன்னிறம் மாதிரி வரணும், வந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். கீழே பேஸ் பாருங்கள், பேஸ் வந்து கொஞ்சம் வெந்திருக்கான்னு பாருங்கள், ஏன்னா வேகாமல் பச்சையாக இருக்க போகுது மாவு. அதனால் பேஸையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஹீட்டை. எங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. மேக்ஸிமம் இன்னொரு 2 மினிட்ஸில் எடுத்துடலாம். பேஸ் கரெக்டாக வந்துருக்குது, பேஸும் கரெக்டாக வேகுது எங்களுக்கு. மேக்ஸிமம் ஒரு 2 மினிட்ஸில் எடுத்துடலாம், வெளியில் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு, எடுக்க போகிறோம். பார்த்தீங்களா பேஸ்லேருந்து எல்லாம் சூப்பராக வந்துடுது. இப்போ இதை வந்து கட் பண்ண வேண்டியதான். நம்ம கட் பண்ணி டேஸ்ட் பண்ண வேண்டியதுதான். சூப்பராக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதை வந்து சுட சுட இருக்கும் போதே கட் பண்ணிடணும், அப்போ தான் வந்து கட் பண்ண முடியும். ஆறி போச்சுன்னா கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சீஸ்லாம் வந்து இப்போ தான் வந்து ஈஸியாக இலகி இருக்கும். ஆறிச்சுன்னா வந்து டைட் ஆகிரும் சீஸ்லாம். பீஸா கட்டரில் கட் பண்ண வேண்டியது தான், அவ்வளோதான். ஓகே, அடுத்தது பீஸா சாப்பிடுவோம் வாங்க. நீங்களும் எங்களோட சேர்ந்து சாப்பிடுங்க. வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்லேயே இந்த மாதிரி பீஸா நீங்களே போடலாம், போட்டு நீங்களும் சாப்பிடுங்க. இந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எடுக்கும் போது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எடுத்து அப்படியே பிளேட்டில் சர்வ் பண்ண வேண்டியது தான். எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் வரணும் பீஸா. சீஸ் வந்து இப்படி தான் மெல்ட் ஆகி நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குதா? நட்சத்திரா பீஸா சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லு. பீஸா நல்லா இருக்குதா? கூஷத்து மறந்துச்சுன்னு இல்லை, தெரியலையா உனக்கு? கூஷத்து. ஓகே, அப்போ வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாரிஸ் பிரவீன். பாய்.